இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 3 பேர் முதலில் இறக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு இன்றைக்கு 68 பேர் நாம் இழந்து நிற்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.